ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். நீ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணனா டூ லோயர் கேஸ். இது லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 709 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல எப்படின்னா அப்பர் கேஸும் இருக்கும், லோயர் கேஸும் இருக்கும். நம்ம லோயர் கேஸை கன்வெர்ட் பண்ணி எல்லாமே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒன்ல ஹலோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஹச் கேப்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் டூல எல்லாமே லோயர் கேஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் த்ரீல வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரா இருக்கு. நம்ம ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லோயர் கேஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஒரு பில்டிங் ஃபங்க்ஷன். பட் இது யூஸ் பண்ணாம நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கும். இப்போ கேபிட்டல் ஏக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து 65, ஸ்மால் ஏக்கு வந்து 97 ஆஸ்கி வேல்யூ இருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் ஆஸ்கி வேல்யூவோட டேபிள். ஸோ இதில் வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எக்ஸுங்க டெசிமலில் கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூ. எக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, கேரக்டர்லையும் இருக்கு. ஸோ நம்ம வந்து கேரக்டர் டெசிமலாக தான் கன்வெர்ட் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கேரக்டர் நமக்கு தேவை வந்து என்னன்னா ஏ டு கேப்ஸ் இசட் வரைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இஜெட் வரைக்கும் தேவைப்படுது. ஸோ இதுக்கு இப்போ ஆஸ்கி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு வந்து 65ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேபிட்டல் இசட்டுக்கு வந்து 90 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேபிட்டல் லெட்டர் ப்ரெசென்ட் ஆகுறதே 65 டு 90குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகும். தென் வந்து ஸ்மால் லெட்டர் பார்த்தோம்னா 97ல ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் வந்து 122ல முடியுது. ஸோ இதில் மட்டும்தான் ஸ்மால் லெட்டர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ வந்து கேப்ஸ் ஏக்கு வந்து 65வா, ஸ்மால் ஏக்கு வந்து 97ஆ. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 32. அப்போ வந்து கேபிட்டல் லெட்டரில் 32 ஆட் பண்ணால் ஸ்மால் லெட்டர் கிடைக்குதா? ஸோ எப்போல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹலோ அப்படி இருக்குன்னா நம்ம அதில் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம் ஒரு ஒரு கேரக்டரா. இப்போ கேப்ஸ் லெட்டர் ப்ரெசென்ட் ஆயிருந்தா அப்போ வந்து நம்ம ஸ்மாலாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ கேபிட்டல் ஹச்சுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 72 இருக்கு. 72 ப்ளஸ் 32 போட்டால் என்ன வரும்னா 104ன்னு வரும். ஸோ 104ல் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மால் ஹெச். ஸோ இங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் பார்த்துட்டா +32 அப்படின்னு ஆட் பண்ணி ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா அதே கேரக்டர் அப்படியே ஸ்டோர் பண்ணுறோம். இது கண்டிஷன் என்னன்னா, இப்போ கேப்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அதையும் ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கரண்ட் கேரக்டர் வருதுல, ஸோ அந்த கேரக்டர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65 இருந்தால் கேபிட்டல் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் தென் 65 இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 90, ஏன்னா இசட் தான் 90. ஸோ அதுக்குள்ள இருக்கு அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு ரிசல்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோ ஒரு ஸ்ட்ரிங். அதை வந்து நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணணும். சிஹெச் ப்ளஸ் 32. ஸோ ஜாவாவில் எப்படி இது கேரக்டரா ஸ்டோர் பண்ணுவோம்னா, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இதை டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ இதை மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். அவ்வளோதான். இப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரிங்ல ஆட் பண்ணிட்டு வந்து கடைசியாக ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு வந்து எல்லாமே ஸ்மாலர் கேஸில் வந்துடும். வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக நான் ஆன்சருக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ரெஸ் ஈக்குவல் டு இன்ட்டு தென் வந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். அதுக்கு சிஹெச் 2 கேர் அரே யூஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எஸ் டாட் 2 கேர் அரே, ஸோ அதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒரு கேரக்டராக எடுக்கும், செக் பண்ணுறோம் அந்த கண்டிஷன். சிஹெச் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65 அண்ட் சிஹெச் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 97, சாரி 90. ஸோ இதை செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட்டில் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணுறோம். சிஹெச் ப்ளஸ் 32 ஆட் பண்ணால் நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஆயிரும். பட் இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம கேர்னு போடணும். இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே சும்மா ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம். ப்ளஸ் ஈக்குவல் டு சிஹெச். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே ப்ராக்கெட் போடாமல் போட்டிருந்தோம். இப்போ சமிட் கொடுத்துடலாம்.
ஸோ 3 மில்லி செகண்ட்ஸில் ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.